நாங்கள் அன்றைக்கு வகையீடுகள் அதன் பயிற்சியை கொஞ்சம் பார்த்தினாங்க. இன்றைக்கும் அதனுடைய மேலதிகமான வகையீடுகள் பற்றியும் பார்க்க போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா வர்க்கமூலம் சம்மந்தப்பட்ட வகையீடுகளை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். அதில் முதலாவது கேள்வியை பாருங்கள். முதலாவது கேள்வி வந்து வர்க்கமூலத்துக்குள்ளே 1 சக எக்ஸ் வர்க்கம் சக எக்ஸின் 4ஆம் அடுக்கு. அப்போ இது வையன்னு எடுத்தோம்னா இதை எக்ஸ் குறித்து தான் வகையிடுறோம். எக்ஸ் குறித்து வகையிட்டோம்னா dy/dx. இந்த அரையாம் அடுக்கு வந்து முன்னுக்கு போயிட்டு 1 சக எக்ஸ் வர்க்கம் சக எக்ஸின் 4ஆம் அடுக்கு இன்ட்டு இந்த அரை சய 1 நம்ம கழிச்செழுதுவோம். கழிச்செழுதுனா உங்களுக்கு தெரியும் அரை சய 1 சய 2 வரும். அப்புறம் என்ன செய்வோம், சார்புக்குள்ள வகையீடு. அப்போ உள்ளுக்குள்ள பார்த்திங்கன்னா 1 இருக்குது, வகையிட்ட 0. எக்ஸ் வர்க்கத்தை வகையிட்டிங்கன்னா 2x 2 வரும். எக்ஸின் 4ஆம் அடுக்கு வகையிட்டிங்கன்னா 4x கனம் 2 வரும். சரியா? ஆகவே இதை எழுதக்குள்ளே வந்து 1 கீழ் அப்படியே பார்த்துடுது. 1 கீழ் இந்த இதை வந்து எழுதுனீங்கன்னா √x எழுதலாம், √2 போடலாம். அப்போ கீழே 2 இருக்குது, இந்த ரெண்டும் வெட்டுப்படும், இந்த ரெண்டும் வெட்டுப்பட்டுன்னு சொன்னால் மிச்சமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து 1 கீழ் வர்க்கமூலத்துக்குள்ளே வரும். அதாவது இது வந்து மேலே போய் நிற்கும், x × 2x கனம் வரும். அடுத்த ரெண்டாவது கேள்வியை பாருங்கள். ரெண்டாவது கேள்வியை பார்த்தீங்கன்னா y = √க்குள்ளே 1 சக எக்ஸ் கீழே 2 சக எக்ஸ் வருது. இது அரையாம் அடுக்குன்னு எழுதுகிற முதலாவது. அப்போ எக்ஸ் கொடுத்து வகையிட்டேன்னு சொன்னால் முதலாவது அரை வரும். இதுண்ட சுட்டியிலேருந்து 1 கழிக்கணும். 1 கழிச்சிங்கன்னா சய 2 வரும். பிறகு உள்ளுக்குள்ள வகையீடு. இது உள்ளுக்குள்ள வகையிட்டு பார்த்திங்கன்னா u∪v ஃபார்ம்ன்ற வடிவத்தில் இருக்குது. அப்போ கீழே என்ன செய்ய போது 2 சக எக்ஸின் வர்க்கத்தை வச்சுட்டு கீழே போட்டுவிட்டு மேலே கொண்டு போய் அதை கொண்டு வைப்பீங்க. ஃபஸ்ட்டாக வச்சு 2 சக எக்ஸை வச்சுட்டு அப்புறம் 1 சக எக்ஸை வகையிட்டிங்கன்னு சொன்னால் 1க்கு வகையிடு 0, எக்ஸுக்கு வகையிடு 1 சய. இப்போ மேலே இருக்கிறத கொண்டு வச்சுட்டு கீழே இருக்கிறத வகையிட்டிங்கன்னா 2 சக எக்ஸை வகையிட்டிங்கன்னு சொன்னால் 2க்கு 0, எக்ஸை வகையிட்டிங்கன்னா 1 தான். ஆகவே அப்போ கடைசி விடையை பார்க்கக்குள்ளே பார்த்திங்கன்னா தெரியும் அரை அப்படியே வரும். இந்த சய அரை இருக்கு, இது சகாரியாக மாற்றுறீங்கன்னா இது நிகர்மாறாக மாறும். நிகர்மாறாண்டா 2 சக எக்ஸ் வந்து மேலே போகும், 1 சக எக்ஸ் வந்து கீழே வரும். அந்நேரம் சுட்டி வந்து நேராக மாறிடும். சரியா? இன்ட்டு இதை சுருக்கி எடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சக எக்ஸும் 0 ஆகிடும். 0 ஆகிட்டேன்னா மிச்சமாக வர்றது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால் 2லேருந்து 1 கழிச்சிங்கன்னா 1 வரும். ஆகவே இதில் விட வரப்போது 2 கீழே வருது. இது அப்படியே வர்க்கம் மூலத்துக்குள்ளே போடலாம், இல்லைன்னா அரையாம் சுட்டி என்னும் போடலாம். 1 கீழ் இதுட்ட வர்க்கம். அடுத்து இன்னொரு மூன்றாவது கேள்வியை பாருங்கள். y = வர்க்கமூலத்தில் 1 சக எக்ஸ் கனம் கீழே 1 சய எக்ஸ் கனம். இப்போ நாம் அப்போ பார்த்த மாதிரி தான் இதுன்ற அரையாம் அடுக்கு டி போட்டு dy/dx போட்டிங்கன்னா அரை முன்னுக்கு வரும். இந்த கோவையின் சுட்டியிலேருந்து 1 கழிச்சிங்கன்னு சொன்னால் சய 2 வரும். பிறகு உள்ளுக்கு வகையிடு u∪v ஃபார்முலாவுடைய திறன் இருக்குது. ஆகவே 1 சய எக்ஸ் கணத்தின் வர்க்கம் 1 சய எக்ஸ் கணத்தை கொண்டு வச்சுட்டு மேலே இருக்கிறத வகையிட்டிங்கன்னா எக்ஸ் கணத்தை வகையிட்டிங்கன்னா 3x வர்க்கம் வரும் சய. இப்போ என்ன செய்ய போகிறீங்க, மேலே இருக்கிறத கொண்டு வச்சுட்டு 1 சய எக்ஸ் கணத்தை வச்சுட்டு கீழே இருக்கிறத வகையிடிக்க, கீழே இருக்கிறத வகையிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சய எக்ஸ் கணம் இருக்குது, வகையிட்டிங்கன்னா சய 3x வர்க்கம். இந்த சயவை மறந்துடப்படாது. சரியா? இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் அரை. இப்போ இதை நேர்ச்சுட்டியாக மாற்றுறதுக்கு நான் சொல்லியிருக்கேன், இதை தலைகளாக மாற்றணும்ட்டு. அப்போ 1 சக எக்ஸ் கணம் மேலே வரும், 1 சக எக்ஸ் கணம் கீழே போது அப்படின்னா நேர்ச்சுட்டியாக மாறிடும். இப்போ மேலே சுருக்கலுக்கான வாய்ப்பு 3x வர்க்கம். அடுத்தது 3x வர்க்கத்தை எக்ஸ் கணத்தால் பெருக்கினீங்கன்னா -3x × 5ஆம் அடுக்கு. பிறகு இந்த சயவால் 3x வர்க்கத்தால் பெருக்கக்குள்ளே சக 3x வர்க்கம். பிறகு இந்த சயம் பெருக்கப்பட்டு சகவாயிரும் சக 3x × 5ஆம் அடுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இந்த சக 3x × 5ஆம் அடுக்கும் சக 3×5 0 ஆயிரும். அடுத்தது பார்த்திங்கன்னா 3x வர்க்கமும் 3x வர்க்கம் கூட்டுப்பட்டு 6x வர்க்கம் வரும். ஆகவே கடைசி விட வந்து நீங்கள் கொடுக்கக்குள்ள பார்த்திங்கன்னா தெரியும் இங்கேயும் வந்து ஒரு வெட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 அங்கே 6 வெட்டுப்பட்டு 3 வரும்.
சரியா? ஆகவே இங்கே என்ன வரும்னு கேட்டிங்கன்னா இதுகிட்ட 3 வருமா, இல்லை 2 போடப்பட்டிருக்கு, இது 2 இல்லை 3, இது 3 பிள்ளையாக போடப்பட்டிருக்கு. மூன்று எக்ஸ் வர்க்கம் என்று வரும். அடுத்த பயிற்சி இதை செஞ்சு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க, சரியானு பார்க்குறேன். இந்த பயிற்சியை செய்ய தாங்க, சரியா? இது பின்வரத்தை எக்ஸ் கொடுத்து வாங்கிடுங்க. வர்க்க மூலம் பாரதம் இருக்குது, வர்க்க மூலம் இல்லாத இதையும் பார்த்தீங்கன்னா தெரியும், யூவிங்கில் வி ஃபார்ம் தான். இது யூவிங்கில் வி ஃபார்ம். இதை வகையிட்டு அதை வச்சுட்டு இதை வகையிடுறேன், அப்புறம் இதை வச்சுட்டு இதை வகையிடு, அப்படி தான். இது எங்கள் யூவிங்கில் வி ஃபார்ம் தான், இது எங்கள் யூவிங்கில் வி ஃபார்ம் தான். பார்ப்போம், சரிங்க. நான் செஞ்சு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. ரைட். அடுத்தது தலையங்கம் அடுக்கு குறிச்சார்பும் மடக்கை சார்பும் வகையிடும். உங்களுக்கு தெரியும், அடுக்கு குறிச்சார்பும் மடக்கை சார்பும் வைக்க நாங்கள் சும்மா படிச்சினாங்க. e⁴x பற்றியும் lnx பற்றியும் அதில் வரைவுகள் எல்லாம் படிச்சிருக்கோம். அதன் வகையீடு எப்படி அமையும்ன்றதில் அது எப்படி வந்ததுன்ற பெரிய தேவை இல்லை எங்களுக்கு. இப்போ e⁴x வகையீடு என்னவாக இருக்குமென்று தெரிஞ்சால் மட்டும் போதும் எங்களோட பாடத்தை பொறுத்த மட்டும். அப்போ உங்களுக்கு தெரியணும், e⁴x வகையீடு e⁴x மட்டும்தான், வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி e⁴f(x) மேலே ஒரு சார்பு இருக்கக்குள்ள வகையிட்டிங்கன்னா e⁴f(x) இன்ட்டு மேலே இருக்கிற f(x) வகையிடணும். f(x) என்ன இருக்கும், f'(x). அதே மாதிரி அடுத்தது lnx வகையீடு மடக்கை சார்புள்ள ln அடியுடைய மடக்கைன்னு தெரியும் உங்களுக்கு. lnx வகையிட்ட பொறுத்த மட்டும் இல்லை, lnx வகையிட்டிங்கன்னா 1/கீழ் x. அதே நேரம் ln f(x) இருந்தான்னு சொன்னால் முதலாவது வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா, அப்படியே இதுக்குள்ளே என்ன இருக்கோ அதை பார்த்து தூக்கி 1/கீழ் போட்டு எழுதுவீங்க. 1/கீழ் f(x) போட்டுட்டு பிறகு மேலே என்ன செய்வீங்கன்னா f(x) வகையிட்டு போடுவீங்க, f'(x). அப்போ f'(x) மேலே வரும், கீழே f(x) வரும். இதுதான் ln f(x) கூடிய வகையீடாக இருக்குது. இதை கணக்கை பார்ப்போம். முதலாவது கணக்கை பாருங்க. e⁵5x வகையிட கேட்டோம் அப்படிங்கன்னா முதலாவது e⁵5x அப்படி எழுதி போட்டு x கொடுத்து வகையிடுற மாதிரி 5x வச்சுட்டு பிறகு 5x வகையிடுவீங்க. இந்த சார்பை வகையிட்டீங்கன்னு சொன்னால் என்ன வரப்போது 5 வரும். ஆகவே 5 e⁵5x தான் விட. அடுத்தது e⁴x வர்க்கம் 5x 3. இதை வகையிட்டிங்கன்னா முதலாவது அப்படியே தூக்கி எழுதுறதான் வகையீடு e⁴x வர்க்கம் 5x 3. பிறகு என்ன செய்வீங்க, மேலே இருக்க சுட்டின்ற என்ன இதை வகையிடணும். சுட்டியை வகையிட்டிங்கன்னா என்ன வரப்போது x வர்க்கம் 5x 3 வகையிட்டிங்கன்னா 2x 5 வரும். ஆகவே விட 2x 5 இன்ட்டு e⁴x வர்க்கம் 5x 3 இருக்கு. அடுத்த கேள்வியை பாருங்கள். e⁻−12x வர்க்கம் முதலாவது நமக்கு சொல்லியிருக்கேன், இது அப்படியே தூக்கி கொண்டு எழுதுறது வகையீடு e⁻−12 இன்ட்டு e⁴x வர்க்கம். பிறகு என்ன செய்யணும், இந்த -12x வர்க்கத்தை வகையிடணும். அப்போ -12 இன்ட்டு x வர்க்கத்தை வகையிட்டிங்கன்னா 2x. ஆகவே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 2 வெட்டுப்படுத்தேன்டா மைனஸ் மட்டும் பெறப்போது -x முன்னுக்கு போய் பெருக்கப்பட்டு -x இன்ட்டு e⁻−12x வர்க்கம் வந்து வரும். அடுத்த கேள்வி, ln x வர்க்கம் +1 ln x வர்க்கம் +1 சொன்ன முதலாவது வேலை என்ன சொல்லியிருக்கேன், அப்படியே தூக்கி கொண்டு கீழே எழுதுகிறேன். 1/கீழ் x வர்க்கம் 1. இதுக்குள்ளே என்ன சார்பு இருக்கோ அது அப்படியே கீழே வரும். பிறகு இந்த சார்பை வகையிடணும். இதை x கொடுத்து வகையிட்டோம்னு சொன்னால் 2x என்று வரும். ஆகவே 2xக்கு கீழே x வர்க்கம் 1. நான் தனித்தனியாக காட்டியிருக்கேன், ஒரே அடியாக மேலேயும் தூக்கி கொண்டு போடலாம், எழுதக்குள்ளே மேலே 2x என்று எழுதிடலாம், அதுவும் பிரச்சனை இல்லை. அடுத்த ln வர்க்கம் மூலத்துக்குள்ளே x முதலாவது சொல்லியிருக்கேன்னா 1/கீழ் இதுக்குள்ளே இருக்க சார்பு அப்படி எழுதுறது 1/கீழ் √x இன்ட்டு √x வகையிட படிச்சிட்டோம் நாங்கள் 1/கீழ் 2√x அண்டு ஒன்று மட்டும் நீங்கள் சுற்றி வடிவில் எழுதி வகையிட்டு பாருங்கள், 1/கீழ் 2√x தான் பேர். ஆகவே வர்க்க மூலத்துக்குள்ளே நாங்கள் இந்த இப்படியான வகைகளுக்கு 1/கீழ் 2√x தான் எழுதுவேன். அப்போ √x வகையிட்டிங்கன்னா 1/கீழ் 2√x இது பெருக்கப்படுது,
பெருக்கப்பட்டதுன்னு சொன்னால் ஒன்றின் கீழ் ரூட்டெக்ஸும் பெருக்கப்பட்டதுன்னா எக்ஸ் அண்டு வரும். நிறையான் சுட்டியும் பெருக்கப்பட்டு கூட்டுப்பட்ட போது சுட்டி அப்போ 1 விட வரும். ஆகவே 1 2 எக்ஸ் அண்டு விட. அடுத்த கேள்வி e⁻√x. முதலாவது வேறு என்னது e⁻ வந்ததுன்னு சொன்னால் அதை அப்படியே பார்த்துட்டு இருக்கிறது e⁻√x எழுதி போட்டு இப்போ √x வாயிடுறது √x வாயிட்டிங்கன்னா 1 2√x என்று வரும். ஆகவே e⁻√x கீழே 1 கீழே வந்து 2√x என்று வரும். அடுத்த இன்னொரு கேள்வி பாருங்க. e⁻x × ln x. இங்கே யூவி ஃபார்ம் சரியா? யூவி ஃபார்ம்னு சொன்னால் என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியணும். யூவி ஃபார்ம்னு சொன்னால் இது யூவி ஃபார்ம். அப்போ இதை வச்சுட்டு e⁻x வச்சு ln x வாயிடுற அப்புறம் ln x வச்சுட்டு e⁻x வாயிடுற. முதலாவது வேறு e⁻x வச்சுட்டு ln x வாயிட்டீங்கன்னு சொன்னால் 1 x என்று வரும். சக ln x வச்சுட்டு e⁻x வாயிட்டீங்கன்னா e⁻x என்று வரும். இப்போ ரெண்டுலேயும் இருந்து என்ன நடக்க போதும் e⁻x வரும்னா பொது எடுக்கலாம். எடுத்திங்கன்னா 1 x + ln x என்று வரும். சரி, இப்போ இவ்வளோதான் அடுக்கு குறிச்சார்பு மடக்கை சார்பு என்ற வகைகள் பற்றியது. அதுக்குரிய பயிற்சிகள் தந்திருக்கேன், 17 கேள்வி தந்திருக்கேன். ஒவ்வொரு கேள்வியையும் செஞ்சு எனக்கு போடுங்க. ஃபஸ்ட் மட்டும் சொன்னால் சொல்லுங்கள் என்னென்னு பார்ப்போம். சரியா? இதுக்குள்ள பயிற்சிகள் அப்படி இருக்குது. இதை ஒவ்வொரு கேள்வியும் செஞ்சு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்போம்.